நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது, பயங்கர ஃபன்னாக இருக்குது. எனக்கே வந்துட்டு சிரிச்சு முடியல மக்களே, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு முத்துப்பாண்டி பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு மட்டும் சம்மந்தம் இருக்குன்னு தெரியட்டும், கரும்பு சக்கையை புளிகிற மாதிரி பிழிஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த திக்கா வந்துட்டு சண்முகம் இசைக்கு இங்கே பாரு, எங்கே போனாலும் பார்த்துரு, பத்திரமாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னலே எங்கள் வீட்டு குலதெய்வத்தையே காப்பாற்றி கொண்டு வந்து கொடுத்துருக்க, அப்படியே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, வாழை வீட்டுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தோட தோஸ்து சொல்ல, டேய் வாடா ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கிட்டு வந்துட்டு அவங்க அப்பா இசைக்கு பார்த்துரு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிற, என்னடா சொல்கிற, இவ்வளோ நடந்துருச்சா, அந்த பாண்டியம்மா தான் இது காரணம்னு உனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவள் எப்படி வெளியில் சும்மா நடமாடிட்டு இருக்கா, அவளை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட சொல்ல வேண்டியதானே, அண்ணன்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, எதையும் எடுத்தும் கௌத்தம் பண்ணிடக்கூடாது, நீ தானே சொல்லுவேன், முதல்ல அவள் தான் இதை பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தெரியட்டா, அது இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு தெரியட்டா, அதுக்கடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பாலாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டான்றா, அவள் தாண்டா இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளை நான் விட மாட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு பரணி சண்டை போகிறதுக்காக போக சண்முகம் வந்துட்டு வேமா பிடிச்சி இழுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2 பேரும் ஒருத்தங்க வந்துட்டு ஹக் பண்ணிக்கிற மாதிரி வர, பின்னாடி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ரொமான்ஸ் ஓடுது, சாங் ஓடுது. டக்குன்னு வந்துட்டு சண்முகம் விலகி நின்றுக்கிறாங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரணி வந்துட்டு சிரிக்கிறாங்க. நீ தூங்கிட்டேன்னு எனக்கு தெரியும், நானும் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் படுத்துக்கிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு சனியனை தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சமுத்திரபாண்டி அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுட்டு, ஐயோ பிச்சைக்கார வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டோமே, என்ன பண்ண, வெக்கத்தை விட்டு கேட்டுற வேண்டிதான், அம்மா ஐயா யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு இசைக்கு வர்றாங்க. இசைக்கு வந்துட்டு சனியனை பார்த்ததுமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. என்ன இது நம்மளை பார்த்து இப்படி விரைச்சி போய் நிற்கிது, ஒருவேளை நம்ம தான் சனியன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருச்சா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, இசைக்கு வந்துட்டு அந்த கடத்துற கும்பலை யோசித்து பார்க்குறாங்க. டக்குன்னு கையில் வச்சு இந்த பாத்திரத்தை கீழே போட்டுட்டு உள்ளே ஓடி போயிடுறாங்க. என்ன இது நம்மளை பார்த்து இப்படி ஓடுது, ஒருவேளை கண்டுபிடிச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு செல்லெல்லாம் எடுத்து பார்க்க, நல்லதாக வேஷம் போட்டிருக்கோம், நம்மளை பார்த்தா நமக்கே அடையாளம் தெரியல, இவன் எதுக்கு இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேமா சவுந்தரபாண்டிக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஐயா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது என்ன சனியே வாக்கிங் கூட போக விடாமல் கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்னையா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, காசு தீர்ந்து போயிடுச்சு ரொம்ப பசிக்குதியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் கையில் காசு கொஞ்சோண்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா, முழுசாக காலி ஆகி வறண்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவியோ, சரி நான் சாயந்தரம் இந்த காட்டுக்கு வருவேன், அங்கே வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளை நிலத்துக்கு பசி தாங்காதியா, செத்தே வேணுவேன், உங்கள் வீட்டு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது ஏன் வீட்டு முன்னாடியா, அறிவு கெட்டவனே எதுக்கிட்ட அங்கே நிற்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ பிச்சைக்கார வேஷம் போட்டு தான் நிற்க, அன்னைக்கு கோயிலில் போட்டிருந்தேனே உங்களால் எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் என்ன கண்டுபிடிக்க முடியல, அப்படியே பஸ் ஸ்டாண்ட் ஓடனா 4 பேர்த்துல வாங்கி தும்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கயா நான் வேஷம் தான் போட்டிருக்கேன், உண்மையே ஒன்று பிச்சை எடுக்கலை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து காசை கொடுக்கலன்னா நான் பாட்டு ஜெயிலில் போய் சரணடைஞ்சிருவேன், அழகாக வந்துட்டு 3 நேரம் சாப்பாடு சாப்பிட்டு நான் பாட்டு தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் எதுக்குடா சொல்லிட்டு இருக்க, ஜெயிலுக்குள்ளே போய் சாப்பிட்டு பாட்டு தூங்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஒன்று நீங்களே என் கூடயே சேர்ந்து வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது என்னையும் கூட்டு போயிருவியா, டேய் ஆளுக்கு என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, இரு நான் உன்னை வந்து வச்சுக்கிறேன், இரு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு இங்கே இசைக்கு வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க சண்முகத்துக்கு. அண்ணே ஃபோனே எடுக்க மாட்டேங்குது, சரி அப்பாக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஃபோன் எடுத்துடுறாரு. அப்பா எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்ல, இங்கே தான் அத்தா பக்கத்தில் ஒரு வேலையாக வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே வீட்டுக்கு வா, அன்னைக்கு என்னை கடத்தின கும்பலில் ஒருத்தன் வந்திருக்கான், என்னை வேவாக்க வந்திருக்கான் வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னைக்கு வந்துடுறேன், அவனை வெட்டி சாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு இருக்க. பின்னாடியே வந்துட்டு பாக்கியம் வர்றாங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபோனில் எதையோ உளவு பார்த்துக்கிட்டு இருக்கான் அத்தை அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த இடத்துக்கு வந்துட்டு பாண்டியம்மா வராங்க. என்ன இது மறைந்திருந்தால் பார்க்கும் மர்மம் என்ன மாதிரி இவளுக்கு 2 பேரும் யாரையும் எட்டி பார்க்காளுவோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா பக்கத்தில் வந்து, ஏய் ஆக்கங்கட கூவைகளை யாரடி பாக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ பெரியத்தா கொஞ்சம் அமைதியாரு, அன்னைக்கு என்னை கடத்துடாவோல்ல அதில் ஒருத்தன் தான் இப்போ வேகுவாக்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது கடத்தனை வந்துட்டானா, அட அறிவு கிட்டவனே, ஏன்டா நீங்கள் இங்கே வந்து என்ன மாட்டி விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவன் தான், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. தெரிஞ்சவன் சொல்லலை, தெளிஞ்சவன் சொன்னேன், நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு வந்து சிவபாலன் வராங்க. ஏய் கொஞ்சம் நில்லு, எனக்கே அவனை பார்த்தா பயமாக இருக்குது, தள்ளி நின்றுட்டு இருக்கேன், நீ என்ன அப்படியே என்னமோ உறவு முறை கொண்டாடுற மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்க, சரி நீ போ, இப்போ நீ போய் அவன் உங்ககிட்ட பம்மி பேசினான்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக வந்துட்டு அவன் ஆள், அப்படி இல்லாமல் உன்னை தூக்கி ஒரே வெட்டினான்னா அதையும் நான் ரசித்து தான் பார்ப்பேன், அப்போ ஆள் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒத்த ஓட்டு நீ ரொம்ப பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்னமோ நீ பேச போகிறதெல்லாம் பார்த்தா ஆள் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமோ பண்ணி தொலைங்க போங்க வழி விடுங்க, நான்
நான் ஆம்பளையில் பாதியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆம்பளையில் பாதியா இல்லை ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுல பாதியாளா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமோ பண்ணி தொலைங்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு பேசாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கும் பாண்டியம்மாக்கும் நடுவில் போய் ஒளிஞ்சிக்கிறேன். இப்போ தான் என்னமோ ஆம்பளையில் பாதிண்டா இப்போ 2 பொம்பளைக்கு பாதியில் நடுவில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சேப்பாடா ஒருத்தன் அப்படின்ற மாதிரி பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இப்போ யார் தான் வர்றா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் மதினி உங்கள் அப்பாக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா அப்படி சொல்லிட்டேன், எங்கள் அண்ணன் பார்க்கத்தான் அப்படி நல்ல பனைமரத்தில் ஏறி ஏறி உள்ளே வந்துட்டு இரும்பா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, என்னத்தை இரும்போ கரும்போ வரட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னது. அதே நேரத்தில் சண்முகம் அவங்க அப்பாவும் வர்றாங்க. அருவாளை வந்துட்டு மாதம் எடுத்து கையில் வச்சு பார்க்குறாரு. ஐயோ என்ன இது கத்தி சாணம் பிடிக்காமல் அருவா மலுமட்டையாக இருக்கே, சரி சமாளிப்போம். ஐயோ இவனை பார்க்க வேற சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கான், துப்பாக்கி வச்சு போட்டு தள்ளிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற காமெடி பண்ணிட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த நடுவில் கல் வச்சு நாய் துண்டுன்னு கூட ஒரு விளையாட்டு சொல்லுவாங்களே, அது மாதிரி அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. ஐயோ இந்த லூஸ் பையனை அருவாளோட வந்துட்டா என்ன வெட்டிடுவானோ, ஐயோ ஒரு வாய் சோறுக்கு ஆசைப்பட்டு உசுறு வைடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சுற்றி முற்றி பார்க்க, அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அத்தடி எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க வாங்க சிவபாலா எந்த ஊருன்னு கேளுடா அப்படின்ற மாதிரி சொன்னதும், மாமா கேட்குறாருல எந்த ஊர்ரா நீ அப்படின்ற மாதிரி சொன்னது, எல்லாம் இந்த ஊர் தான் அப்படின்னது. இந்த ஊரில் நான் உன்னை பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சிவபாலன் சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு இந்த ஊருன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. மாமா இவன் மாற்றி மாற்றி போய் பேசிக்கிட்டு இருக்கான், இவன் வாயிலே ஒரு கொத்து கொத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது இந்த அருவாளை வச்சா என்ன இது, எல்லாரும் வந்துட்டாங்க தைரியமாக இருக்கலான்னு பார்த்தா நம்மளையே இவங்கிட்ட கோர்த்து விட்றாங்களே, சமாளிப்போம் தைரியமாக இருக்கிற மாதிரி, இருறா உன்னை வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.